World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற ராசி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கான பலனை எனக்கு சொல்ல வாய்ப்பு கொடுத்த எனது குருநாதர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும், ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி அண்ணா முத்துப்பாண்டி அவர்களுக்கும், தொகுப்பாளினி சௌமியா அவர்களுக்கும் ஒரு மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மக்களாகிய உங்களுக்கும் ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சொல்லிக்கொண்டு, இப்ப ரிஷப ராசி பாத்தீங்கன்னா இந்த வருடத்துக்கான ரிஷப ராசி பலன்கள். இப்ப ரிஷப ராசி அப்படின்னா ரிஷப ராசியோட தன்மை என்னன்னா கால புருஷனுக்கு 2வது ராசி ரிஷப ராசி. ரிஷபம் என்றால் சமஸ்கிருதத்துல மாடு அப்படின்னு அர்த்தம். இந்த ரிஷப ராசி நேயர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா கடுமையான உழைப்பாளிகள். எவ்வளவு ஒரு சுமையை கொடுத்தாலும் தாங்கக்கூடிய சக்தி இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே போல உங்க பாத்தீங்கன்னா ஒரு சுக்கிரன் அந்த ரிஷப ராசியோட ராசிக்கான கிரகம் அப்படின்னா சுக்கிரன். அப்புறம் சுக்கிர பகவானோட தன்மை என்னன்னா இவங்க வந்து ஒரு நீட்டான, அதாவது ஆடை உடுத்தும் போது கூட நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல உணவு பிரியர்கள். சந்திரன் வந்து உச்சம் அந்த ராசியில, அப்படின்னால உணவு சந்திரனுக்காரகம் உணவு பிரியர்களா இருப்பாங்க. அதே போல காலபுருஷனுக்கு 4 குடையவர் சந்திரன். அவர் வந்து ரிஷப ராசியில் உச்சமாகிறதுனால இந்த ரிஷப ராசி நேயர்கள் அம்மா மேல எப்பயுமே கொஞ்சம் பிரியமானவங்க. அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டா அங்க ரிஷபம்னா மாடு. மாடு என்ன சொல்லி கூப்பிடுது? அம்மா அப்படிதான் சொல்லி கூப்பிடும். அப்ப என்ன அர்த்தம்? அம்மாவுடைய ரொம்ப ஒரு பாசமான குழந்தைங்க இந்த ரிஷப ராசி நேயர்கள். அதே போல பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி ஒரு அருமையான தன்மையுடைய ராசி தான். ஆனா இப்ப கால புருஷனுக்கு அது 2வது ராசி. குரு பகவான் வக்கரமாய் தான் அங்க இருக்கார். ஜென்ம குருவா குரு இருக்கார். அந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா அவர் 8+11 குடையவர். ஓகேங்களா? 8னாவே அந்த வீட்டுக்கு குரு பகவான் கொஞ்சம் பகை ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நபர் தான் இப்போ தற்சமயம். ஆனா புத்தாண்டுக்கு மேல பாத்தீங்கன்னா குரு பகவான் என்ன பண்றாரு? மே மாதத்துக்கு மேல 2ஆம் இடத்தை கொடுக்குறார். மிதுனத்துக்கு போறாரு குரு பகவான். மிதுனத்துக்கு போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் பெரிய பொருளுக்கு காரகர். அவர் இந்த வீட்டுக்கு வந்து பகை அதெல்லாம் விட்டுருவோம், பெரிய பொருளுக்கு உண்டான காரகத்துவம். அப்ப 2ஆம் வீட்டுக்கு போகும்போது உங்களோட தனஸ்தானத்தை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் அது. அந்த 2ஆம் வீட்டுல இருந்து 8ஆம் வீட்டை பாக்குறாரு. 2னா உங்களோட பொருள், வருமானம், குடும்பம் எல்லாமே. 8ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு மனைவியோட 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்த்துக்கிறார் மிதுனத்துல இருந்து. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மனைவியை இந்த ரிஷப ராசிக்காரங்க மனைவியிடம் சம்பாதிப்பதை கொடுத்து பொருள் ஈட்டணும். புரியுதுங்களா? ஏன்னா மிதுனத்துக்கு அவர் பகை வீடா இருந்தாலும் தன் வீட்டை 7ஆம் பார்வையால தானே பார்த்துக்கிறார் மிதுனத்துக்கு போகும் காலகட்டம். அப்போ மனைவியை கெட்டியா பிடிச்சுக்கணும். உங்களோட 8ஆம் வீட்டையும் அவர் பார்க்கிறார். இது வரைக்கும் இருந்து வந்த 8ஆம் வீட்டுக்கு உண்டான காரகத்துவம், அதாவது கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு இதுக்கெல்லாம் இருந்தா கூட இனிமேல் அது சரியாகும் காலகட்டத்துல குரு பகவான் செயல்படுறாரு. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். மிதுனத்துல இருந்து 6ஆம் வீடான துலாம் வீட்டை தனது 5ஆம் பார்வையால், பூர்வ புண்ணிய பார்வையால் பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அது. அப்போ 6ஆம் வீடுன்னா என்னங்க? உங்களுக்கு இருந்த கடன், நோய், எதிரி எல்லாமே ஒரு பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த 2025. அதே போல அவர் என்ன பண்றாரு? உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். மிதுனத்துல இருந்து தனது 9ஆம் பார்வையாக உங்களோட 10ஆம் வீட்டை பார்க்கும்போது தொழிலில் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் விலகி சுபமாக முடியக்கூடிய காலகட்டங்கள். அதே போல சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மார்ச் மாசம் நடக்குது. சனி பயிற்சி, சனி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு சுபர், இந்த ராசிக்கு சுபர். அப்போ 9+10 குடையவர் 11க்கு லாபஸ்தானத்துக்கு போக போறார். உங்களோட பாக்கியாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா லாபங்கள், தொழில் மூலம் இதுவரை வராத கஷ்டப்பட்டிருப்பீங்க, இதுவரை வராத லாபங்கள் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அருமையான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குதுங்க. அதே போல ராகு கேது பயிற்சி. கேது உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போக போறார். 4ஆம் இடம்னா என்ன? வீடு, வண்டி, மண், மனை, வாகனம், சுகஸ்தானம். இதுவரை உங்களுக்கு சுகஸ்தானத்துல ஒரு நல்லா இருந்திருக்கும்.
இதுக்கு மேல ஒரு ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேது 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை டச் பண்ண போறாரு. வண்டி வாகனத்துல போறப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி வீடு, வண்டி, மண்மனை இதுல ப்ராப்ளங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு. அது உங்களுக்கெல்லாம் வரக்கூடாது. அதாவது சரி பண்ணணும். ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விநாயகரை கெட்டியா பிடிச்சுக்கங்க. கேது பகவான் அப்படிங்கிற ஒரு விநாயகரோட அதிதேவதையா கொண்ட ஒரு விநாயகரோட வழிபாடுகள் அந்த கேது பகவானோட தாக்கத்திலிருந்து உங்களை குறைச்சு கொடுப்பாரு. அதே போல பாத்தீங்கன்னா, தாய் ஸ்தானம் 4ஆம் இடம். தாய் இதுவரை ஏதாவது நல்லா இருந்தான கூட அவங்கள கொண்டு ஒரு மருத்துவ செக்அப் பண்ணிட்டு வந்துருங்க. தாய்க்கு உண்டான பாதிப்புகள் நடைபெறக்கூடிய காலகட்டங்களா இப்ப இருக்கு. அதே போல ராகு ராகு என்ன பண்றாரு, உங்க லக்கணத்துக்கு 10க்கு வரப்போறாரு. தொழில் ஸ்தானத்தை ராகுவோட வேலை என்னன்னா, உயிர் காரகத்துவம் தான் கை வைப்பார். பொருள் காரகத்துவத்தை பெருசா பெருசு பண்ணி கொடுப்பாரு. அப்ப உங்களுக்கு வந்து அதை பாத்தீங்கன்னா தொழில் காரகம். தொழில்ல வந்து நீங்க வந்து இதுவரை ஒரு தடை இருந்தா கூட தொழில் இனிமேல் கொஞ்சம் நல்லா சிறக்கக்கூடிய காலகட்டங்களா இருக்கு. அதே போல 10ஆம் இடம் மாமியார் ஸ்தானம். மாமியார் அவங்களுக்குமே ஒரு மெடிக்கல் செக்அப் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு தொழில் இனிமேல் இது வந்து இருந்த தடையை ராகு, சனி, குரு பகவான் எல்லாருமே அந்த தொழிலுக்கு உண்டான ஸ்தானத்தை இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாபகரமா இயக்கி கொடுக்க போறாங்க. இது ஒரு அருமையான பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. கேது ஒண்ணுதான் சுகஸ்தானத்தை உங்களுக்கு தடை பண்ண போறாரு. அந்த கேது பகவானுக்கு உண்டான பரிகாரம் விநாயகர், பிள்ளையார்பட்டி விநாயகரை நீங்க வருஷம் ஒரு முறை போய் வழிபாடு செஞ்சுக்கிறது அருமையான ஒரு பலனை தரும். மேலும் பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்கு உண்டானது எல்லாமே இந்த வருஷம் அருமையா இருக்குதுங்க. ஓகேங்களா? இந்த வாய்ப்பை வழங்கிய எனது குருநாதர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பேராசான் மணிகண்டராஜ் ஐயா அவருக்கு ஒரு நன்றி சொல்லி, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பாலு நாராயணசாமி. நன்றி ஐயா. மணி ஐயா, நீங்க சொல்லுங்க, ரிஷபராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கு? பொதுவா ரிஷபம் வந்து ஒரு வீட்டுல இருந்ததுனாவே மகாலட்சுமி வீட்டுல இருக்கிறதா அர்த்தம். இப்ப ரிஷப ராசியில அது ஒரு பெண் இருந்துதான் நமக்கு வந்து மகாலட்சுமியே கூட இருக்கிறா அப்படின்ற ஒரு உண்மையான அர்த்தம். அங்க வந்து பொருளாதாரத்துக்கு என்னைக்குமே ஒரு பஞ்சமே வராது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இது வரைக்கும் லட்சாதிபதியா இருந்தவங்க இனிமேல் கோடீஸ்வரியா ஆக போறாங்க. ஏன்னா இந்த 12 ராசிகள்லயே மிகப்பெரிய ஒரு யோகத்தை பெறக்கூடிய ராசியா இந்த 2025ல ரிஷபராசி தான் இருக்க போகுது. ஏன்னா ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 11ல சனி பகவான். சனி எப்பெல்லாம் 11ல வராரோ அப்பெல்லாம் வந்து அந்த 11ல இருக்க யாருக்கு 11ல வருதோ அந்த ராசிகள் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி அடையும். அதனால உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாம் இந்த சனி பகவான் கொடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறார். அவரும் உங்களுக்கு முழு யோகாதிபதியா இருக்கிறார். 9-10க்கு உடைய தர்ம கர்மாதிபதியா இருக்கக்கூடியவர். ஸோ உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் இந்த அடுத்த 2.5 ஆண்டுகள்ல வந்து அவர் பண்றதுக்கு தயாரா இருக்கிறார். அதுல உங்களுக்கு இன்னும் முக்கியமா சொல்ல போகும்போது 10ல் ஒரு பாவி வேண்டும் என்ற விதிப்படி ராகு 10ஆம் இடத்துக்கு வரார். ஸோ ராகு 10ல வர்றதும் வந்து பாத்தீங்கன்னா தொழில் மூலியமா நல்ல வருமானம். இந்த ஆண்டினுடைய தொடக்க நிலையில பார்க்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து இருக்கிறார் இல்லையா? அப்ப ராசிநாதனுடைய தர்ம கர்மாதிபதி அம்சத்துல இருக்கக்கூடிய சனியோட சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப இவங்க என்னென்னலாம் ஆசைப்படுறாங்களோ அனைத்து விதமான புறம் சார்ந்த விஷயங்களையும் இவங்க முழுமையாக அனுபவிக்க முடியும். என்ன சார் புறம் சார்ந்த சொல்லிட்டீங்க, அகம் சார்ந்த விஷயங்கள் இல்லையா சார் அப்படின்னா, அகம் சார்ந்த விஷயங்களும் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அதுக்கு சில சிரமங்களையும் சேர்ந்து இவங்க அனுபவிக்கணும். ஏன்னா பொதுவா 4ஆம் இடத்துல கேது, ஓகேவா, 4ஆம் இடத்துல கேது பயிற்சியாக போறார். அதே போல உங்களுக்கு சந்திரன் ஆனப்பட்டவர் லக்னத்துக்கு அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துல தொடர்பு. அப்ப 8ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் இருக்கிறது வந்து ஒண்ணு தன்னுடைய சுகம் கெடும், இல்லையோ தாயார் சுகம் கெடும். இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ உடல்நிலையில வந்து மிகப்பெரிய ஒரு அக்கறை, ஒரு ஆர்வம் காட்டணும், இவங்க பண்ணணும். மற்றபடி இவங்களுக்கு குறை ஒன்றும் சொல்லவே கிடையாது. ஏன்னா குரு பகவான் நீங்க 2ஆம் இடத்துக்கு போக போறார். ஓகேங்களா? ஸோ அஷ்டம லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போறது வந்து மிகப்பெரிய ஒரு மறைமுகமான ஒரு லாபத்தை அவங்களுக்கு கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்க போது. குழந்தை செல்வங்கள், திருமண வாழ்க்கை, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கை, குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல செயல்கள் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் இருக்க போது. வாழ்த்துக்கள். இவங்களுக்கு ஒண்ணு பண்ணணும், அஷ்ட லட்சுமி வழிபாடு தான். ஏன்னா ஆரம்பமே வந்து சுக்கிரன் சனியோட தொடர்பு இருக்காங்க. ஸோ அஷ்டலட்சுமி வழிபாடை மட்டும் இவங்க இடைவிடாம ஒரு 8 வாரங்கள் 8 வெள்ளிக்கிழமை பிடிச்சாங்கன்னா அல்லது 8 பௌர்ணமிகள் பிடிச்சாங்கன்னா 100% இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.